எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் நீங்க தடுத்திருக்கலாம்ல. இப்ப பாருங்க, உங்களால நாங்க தண்டனை அனுபவிக்கிறோம். ஹாய். என்னாச்சு கண்ணுமா? ஒன்றும் இல்லை, சும்மா தான் உட்காந்துருக்கேன். அது எப்படி ஓரமா மூளை இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யார் கண்ணிலையும் பட வேண்டாம் தான். சாரி கண்ணுமா, உன்னை தனியாக விட்டு போயிருக்கூடாது. அதெல்லாம் வேண்டாம் டாக்டர் சார், உங்க வேலையை நீங்க பார்க்கணும்ல. சரி கண்ணுமா, செம்மையா பசிக்குது, சாப்பிடலாமா? ஆ? இதை நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க உள்ள போய் சாப்பிடுங்க. இது என்னம்மா, வாங்கிட்டு வந்த சாப்பாடை புடிங்கி வச்சுக்கிட்டு வழிப்பறி பண்ற? இல்ல, இதை நான் சாப்பிட்டுக்கிறேன், இது உங்களுக்கு வேண்டாம். அதுவும் இல்லாம இங்கிருந்து நீங்க சாப்பிட வேண்டாம். கண்ணுமா, நீ உன்னாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறியா? ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா? இங்கிருந்து சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மனிதர்கள்ல உயர்வு தாழ்வு இதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க நீ சாப்பிடலான்னா நானும் சாப்பிடலாம், நீ இங்க இருந்து சாப்பிட்டா நானும் இங்க இருந்து சாப்பிடுவேன். இதுல எதுவுமே தப்பு இல்லை. அதை கூட சாம்பாரே ஊத்தல, அதுக்குள்ள புடிங்கி வச்சுக்கிட்ட. எனக்கும் பசிக்குது, நானும் சாப்பிடலாமா? 2 minutes. இல்ல யாரு? அதை விடு, நீ சாப்பிடு.
நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நான் இந்த வீட்டு பொண்ணு. என் கண்ணீர் சாட்சிய வச்சு நான் சொல்றேன். சீனு முகம் சொல்லிக்கிறேன். உனக்கு பிடிக்காத பொண்ணுதான் இந்த வீட்டு மருமகளா வருவா. என் புள்ளைக்கான பொண்ணு எங்கேயோ பிறந்திருப்பா. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் ஒரு அழகில்லாத பொண்ண என் மருமகளா நான் ஏத்துக்க மாட்டேன். நான் பண்ண ஒரே தப்பு, என் பையனுக்கு பணக்கார தன்மைய நான் ஊட்டி வளர்க்கல. அவன் டாக்டர் படிக்கிறத நான் ரொம்ப பெருமையா நினைச்சேன். அவன் மருத்துவத்தை சேவையா பண்றான்னு நான் அத ஒரு கௌரவமா நினைச்சேன். அதுதான் தப்பா போச்சு. மருத்துவ முகாம், கண்டான முகாம்னு ஏழை மக்களோட புழங்கி புழங்கி அவனும் அவங்களுக்கு சமமாவே மாறிட்டான். அவன் லட்சியத்துக்கு நான் குறுக்க நிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அவன் ஏன் கௌரவத்துக்கு குறுக்க நின்னுட்டான். இந்த அசிங்கம் என்ன துரத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ, என்னால இனிமே ஆபீஸ்க்கு கூட போக முடியாது. பப்ளிக் மீட்டிங்க்கு கூட என்னால போக முடியாது. ஏண்டா பாரதி, உன்னோட அற்ப சந்தோஷத்துக்காக ஏண்டா என்ன தோக்கடிச்ச? ஏன் ஏன் என்ன இப்படி முடக்கி போட்டு வச்சுட்ட? உனக்கும் எனக்கும் மத்தியில இருக்கிற இந்த சுவர் எவ்வளவு பெரிய இடைவெளி. நமக்குள்ள ஏற்பட்ட ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கூட ஒரு ராத்திரி தங்கினது இல்லையடா. ஆனா இப்போ இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி காலம் ஃபுல்லா நம்ம ஒண்ணு சேர முடியாதபடி ஆக்கிட்டியடா. சாப்பிடவாடா, சாப்பிடவான்னு சொன்னேன். வேணாம். ஏன் பசிக்கலையா? பிடிக்கல. 2 நாளைக்கு அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். வெற்றியை கொண்டாடுற மாதிரி தோல்வியையும் பழக்கப்படுத்திக்கணும். எங்கேயாவது போ, 4 ஃப்ரெண்ட்ஸ பாரு, வேற வேற விஷயங்களை பத்தி பேசு. இதெல்லாம் தன்னால மறந்துரும். எல்லா துயரத்துக்கும் எல்லா பிரிவுக்குமே ஆயுள் 2 நாள் தான். இல்லம்மா, 2 வருஷம் ஆனாலும் நான் இப்படிதான் இருப்பேன். அகில், அம்மா சொல்றத புரிஞ்சுக்கோ. நீ இப்படி இந்த ரூம்குள்ள முடங்கி கிடந்தா
சரி வராதுடா. எங்கயாவது ஃப்ரீயா போயிட்டு வா. அட்லீஸ்ட் ஒரு டிரைவ் ஆவது போயிட்டு வா. ரேஸ் கிளப் போலாமா? இல்லனா கிட்டி பார்ட்டி போலாமா? நீ வழக்கமா போவியே, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, நானும் வரேன், சேர்ந்து பார்ட்டி பண்ணுவோமா? முடியாதுல? உன்னால உன்னோட ஃப்ரெண்ட்ஸை ஃபேஸ் பண்ண முடியாதுல? அப்படிதான் எனக்கும் இருக்கும். எங்க போனாலும் கல்யாணம் இல்ல, அஞ்சலி இல்லைங்கிற உண்மை என் கூடவே வரும், என் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்குமா. சரி, நான் உன்னோட உணர்வுகளுக்கு மரியாதை தரேன். நீ 2 வாய் சாப்பிட்டுட்டு வந்து இப்படி உட்கார்ந்துக்கோ. அம்மா ப்ளீஸ். அகில், என்ன ராட்சசி ஆக்கிடாத. நீங்க என்ன உணர்ச்சி இல்லாத பாறை ஆக்கிட்டீங்களேமா. மனசன குப்பை கடங்க டப்புன்னு வாரி தூக்கி வீசுறதுக்கு. ஞாபகங்களுக்கும் உசுர் இருக்குமா, அது செத்து போறதே இல்ல. ஆமா, உன்னோட ஞாபகம் எல்லாமே செத்து போகாது, எங்க எல்லாரையும் கொல்லும். ஏண்டா 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டையே 2 ஆக்குறீங்க? மா, இந்த வீட்டை 2 ஆக்குனது நானும் பாரதியும் இல்லம்மா. அப்போ நான் தான் 2 ஆக்குறேன்னு சொல்றியா? சொல்லுடா, அதையும் சொல்லு. நீதான் குற்றவாளின்னு சொல்லு. அது ஒண்ணும் எனக்கு புதுசு இல்லடா. உங்க அக்காவும் அண்ணனும் ஏற்கனவே சொன்னதுதான். மா, இந்த வீட்ல எல்லாரும் சௌந்தரிய வாழ்க்கை வாழ முடியாதுமா. அவங்க அவங்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. பாரதிக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அகிலனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, ஏன் அறிவுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அப்பா வேணா சௌந்தரிய வாழ்க்கை வாழலாம், அதுவும் வேற வழி இல்லாம. நாளைக்கு யாராச்சும் என்ன கேட்பாங்களேம்மா, அந்த பொண்ணை ஏன்டா கல்யாணம் பண்ணலன்னு கேட்பாங்களே, அப்ப நான் என்ன சொல்லுவேன்? எங்க அம்மாக்கு பிடிக்கல, அம்மா தான் கேன்சல் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்ப நீ யாருன்னு கேட்பாங்கல்ல, ஆமா நான் யாரு? நான் ஒண்ணுமே இல்லம்மா. என்னையும் நம்பி ஒரு பொண்ணு வந்தா, உலகமே அவளை அழகில கொண்டாடிச்சு. ஆனா அவளுக்கு நான் தான் உலகம். அப்படி நம்புறாமா என்ன? அந்த நம்பிக்கை என்னை காப்பாத்தவே இல்லம்மா. அவ வாழ்க்கையை ஏமா நமக்கு எடுத்தோம், அது தப்பு. அந்த தப்பு என்ன உறுத்திக்கிட்டே இருக்குமா. அஞ்சலி கல்யாணத்தை நிறுத்துறது தப்பு, தப்பு, தப்பு. என்னம்மா நீ? ஏண்டா ஏண்டா இப்படி புரியாம பேசிட்டு இருக்க? என் மனசுக்கு பிடிக்கல, அதான் வேண்டான்னு சொன்னேன். இதெல்லாம் சரி வராதுன்னு தோணுதுடா. காலம் காலமா கால்ல கட்டின சங்கிலியா ஓட விடாம தடுத்து நிறுத்துற உறவா இருக்குன்னு தோணுது. நல்லா சாப்பிட்டியா? ம் ஓகே. ம். அப்பா, நீங்க உள்ள போய் படுங்க டாக்டர் சார், நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஏன்? இங்க வெக்கையா இருக்கும், கொசு கடிக்கும், அதனால தான் சொல்றேன். அப்படியா? சரி, ஓகே. 2 minutes. வெயிட். ஓகே. என்னால் நீ ரொம்ப கஷ்டப்படுறடா. ஆனா இதெல்லாம் தற்காலிகம் தான் தோணுது. எல்லா காயமும் ஆறிதானே ஆகணும், எல்லா கோவமும் அடங்கிதானே ஆகணும்.
அம்மா, நான் உனக்காக தான் இந்த வீட்டில் இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள எப்போ வேணாலும் வருவேன் போவேன். நான் நிரந்தரமா இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னா அவளையும் வீட்டுக்குள்ள கூப்பிடணுமா? இவ்வளவுதான் என் கோரிக்கை. இதுக்கெல்லாம் முகத்தை தூக்கி வச்சிருக்க தேவையில்லம்மா. அண்ணன் தான் அட்வைஸ் பண்ணிட்டு போறானே, பாசக்கார தம்பி, அதை கேட்டு நடக்க வேண்டியதானே? போய் சாப்பிடு. அவரு மனுஷங்க ஒண்ணு கூடுவாங்கன்னு சொன்னாரே, ஆனா இந்த சௌந்தர்யா கூட மாட்டா. அவன் பேச்ச கேட்டு அவன மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்காத. நீ அந்த மாதிரி பண்ணேன்னு வெச்சுக்கோ, எனக்கு புள்ளைங்களே இல்லைன்னு நான் எங்கேயாவது போய் சேர்ந்துருவேன். மா, பெரிய வார்த்தைலாம் பேசாதம்மா. நான் அப்படி ஒரு ஐடியாவிலே இல்ல. ஏய், அதை எங்க எடுத்துட்டு போற? பெட்ஷீட் தலகாணில எதுக்கு எடுத்துட்டு போவாங்க? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குறீங்க? நியாயமா பார்த்தா அவன் வாசல்ல இருக்கிறது அவனுக்கு பெருமை, உங்களுக்கு அவமானம். ஏய், வாய் மூடுறி. ஆமா, இப்படியே ஏதாவது சொல்லி எல்லாரும் வாயும் அடிச்சிடுங்க. சொல்லுடா, எதுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்க? சொல்லு, யாருக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்க? என் பொண்டாட்டிக்கு. பொண்டாட்டியா? பொண்டாட்டி குட்ரா. மா, மா. சித்தி, இதெல்லாம் நல்ல வேலை சித்தி. வெளியில எவ்வளவு கொசு கடிக்கும். ஒரு போர்வை கூட எடுத்துட்டு போக கூடாதா? அறிவு அறிவு. அம்மாக்கு பிடிக்கலாம், விட்டுறலாம். நான் ஒருத்தனை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனதெல்லாம் எவ்வளோ ஒருத்திக்கு அடிமை சேவை பண்றதுக்கு இல்லடா. மா, வாழ்நாள் முழுக்க உறுதுணையா அன்பா இருப்பேன் தான் அவன் கழுத்துல தாலி கட்டினேன். டேய், எனக்கு அதை ஞாபகப்படுத்தாத. நான் அதை மறந்து தொலைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாமா, மறக்கணும், எல்லாத்தையும் மறக்கணும். அப்பதாம்மா வாழ்க்கை நல்லா இருக்கும். கண்ணம்மா மேல இருக்க கோவத்தை மறங்கம்மா. உங்க புள்ள உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருவேம்மா. டேய், வேண்டாம். அழகா இருந்த வாழ்க்கையில அப்படி ஒரு கல்லை தூக்கி போட்டுட்ட. எல்லாமே செதறி போயிடுச்சு. திரும்ப அத நினைவுபடுத்தாத. அது தப்பாவே இருக்கட்டும்மா. அதுக்காக என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? அப்ப நான் உங்களுக்கு வேணாமாமா? எனக்கு என் மகன் பாரதி வேணும். எவ புருஷனோ எனக்கு வேண்டாம். அப்படி அவ புருஷனாதான் இருக்கணும்னா எனக்கு வேண்டவே வேண்டாம். மா, சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்றல, நான் சாப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் உள்ள வர சொல்லு. அப்பதான் நீ சாப்பிடுவேன்னா நீ சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லடா. மா, டேய், மா, இது அநியாயம்.